வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாலை பற்றி. பாலோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆமாங்க, பாலில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். மனுஷங்களை தவிர வேறு எந்த பாலூட்டி எடுத்துக்கிட்டாலும் அது பிறந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் பால் குடிக்கும். ஆனால் இந்த மனுஷ பசங்க மட்டும்தான் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் பால், தயிர், வெண்ணெய் அப்படின்னு எல்லாத்தையுமே குடிக்கிறோம். இந்த பால் குடிக்கிற விஷயத்தில் மிகப்பெரிய ஜெனட்டிக்ஸும் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பால் குடிக்கிற மேட்டரில் நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸே இருக்குது. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். முதல்ல பால் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பாலில் லாக்டோஸ் அப்படின்ற ஒரு சுகர் இருக்குது. சுகர்னால் நீங்கள் சுக்ரோஸ் தானே நினைப்பீங்க. அதாவது நம்ம சீனி, சர்க்கரை அதெல்லாம் சொல்கிறோம்ல, அதுதான் சுகர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் சுகரில் நிறையா வகை இருக்குது. சிம்பிள் சுகர்ஸ்னு இருக்குது, காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ்னு இருக்குது. இது காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ். இந்த சுக்ரோஸ், லாக்டோஸ் இது எல்லாமே. சிம்பிள் சுகர்ஸ்னால் குளுக்கோஸ் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரக்டோஸ், பழங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் ஃப்ரக்டோஸ். ஸோ 2 சிம்பிள் சுகர் மாலிகுல்ஸ் சேர்ந்து தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் சுகர் மாலிகுல் உண்டாகும். உதாரணத்துக்கு சுக்ரோஸ் குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ் சேர்ந்ததுனா தான் சுக்ரோஸ். அதே மாதிரி லாக்டோஸ் குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ் அப்படின்ற இன்னொரு சிம்பிள் சுகர். இந்த ரெண்டும் சேரும்போது தான் லாக்டோஸ் ஃபார்ம் ஆகுது. ஆனால் நம்ம உடம்புனால லாக்டோஸை அப்படியே அப்சர்வ் பண்ண முடியாது. நம்ம உடம்பு என்ன பண்ணணும்னா லாக்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை உருவாக்கி இந்த லாக்டோஸை திரும்ப உடைக்கும். எதுவாக உடைக்கும்னா குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ் அப்படின்னு சிம்பிள் சுகரை உடைச்சிட்டா நம்ம உடம்பு அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்படி தான் பாலில் இருக்க லாக்டோஸ் உடம்புல ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு அப்சர்வ் ஆகுது. சரி, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எவல்யூஷன் படி நீங்கள் விலங்குகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு லெவலுக்கு மேலே பால் குடிக்கிறது நிறுத்திடும். அதே தான் ஒரு மனுஷங்களுக்கும். பால் எதுக்கு சுரக்குது அப்படின்னா, பிறந்த குழந்தைக்கு ஒரு நியூட்ரிஷன், அதுக்கு சாப்பாடு. ஒன்று அதுக்கு பல் இல்லை, அதனால் எந்திரிச்சு போய் வேட்டையாடி சாப்பிட முடியாது, சமைச்சு சாப்பிட முடியாது. அதனால் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ், அப்புறம் அம்மா கிட்ட இருக்கிற எதிர்ப்பு சக்தி செல்கள், அம்மா கிட்ட இருக்க தேவையான பாக்டீரியாக்கள், இப்படி எல்லாமே பால் மூலியமாக தான் அந்த குழந்தைக்கு போய் சேரும். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே, ஒரு வயசுக்கு மேலே நம்ம உடம்புல இந்த லாக்டேஸ் அப்படின்ற இந்த என்சைம் சுரக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். ஏன்னா ஒரு வயசுக்கு மேலே உருவம் வளர்ந்துடும், அறிவு வந்துடும், பல்லு முளைச்சிரும். மிருகமும் மனுஷனும் வேட்டையாடி போய் சாப்பிட்ற நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பால் ஜீரணம் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உடம்புல இயற்கையாகவே தேவையில்லை. அதனால் என்ன ஆகும்னா, உடம்பு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த என்சைம் சுரக்கிறத கம்மி பண்ணிடும். கம்மி பண்ணிட்டா என்ன ஆகும், நம்ம சிறுகுடலில் தான் இந்த லாக்டேஸ் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா, அது அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகாது, இல்லை கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படின்னா இந்த லாக்டோஸை நம்மளால் ஜீரணிக்க முடியாது. அது அந்த உடையாமையே காம்ப்ளெக்ஸ் சுகராகவே வயிற்றில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அது நம்ம பெருகுடல் பகுதிக்கு போனோடனே நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க பாக்டீரியாலாம் இதை நொதிக்க ஆரம்பிச்சிடும். நொதிக்கிறதுனா இப்போ இந்த பீரை நொதிக்க வைக்கிறாங்க, இல்லை மாவு புளிக்குது இல்லையா, அந்த மாதிரி. அப்படி புளிக்கும் போது என்ன ஆகும்னா ஃபுல்லாக அதில் கேஸ் ஃபார்ம் ஆகும். அதனால தான் பால் குடித்தா சும்மா வயிற்றில் டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு டயரியா வரும், பேதி ஆகும், வயிறில் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், கேஸ் டபுள், இது எல்லாமே வர்றது. இதுதான் இயற்கைன்ற. அப்புறம் எப்படி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் ஆவின் பால், அந்த பால், இந்த பால், மாட்டுப்பால், எல்லா பாலையும் குடித்தாலும் எதுவுமே ஆக மாட்டேங்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே தான் ஜெனட்டிக்ஸ் வருது. இந்த லாக்டேஸ் அப்படின்ற என்சைமை உருவாக்குறது எல்சிடி அப்படின்ற ஒரு ஜீன். இது நம்மளோட 2வது குரோமோசோமில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ காலப்போக்கில் என்ன ஆகும்னா இந்த எல்சிடி ஜீன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும். இப்போ இந்த எல்சிடி ஜீனை ஒரு பல்ப் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதோட சுவிட்ச் அந்த பல்பு பக்கத்துலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கேயோ இருக்கலாம், பக்கத்து ரூமில் கூட இருக்கலாம். பட் அந்த சுவிட்சை ஆன் பண்ணால் தான் இந்த பல்ப் எரியும். ஆஃப் பண்ணிட்டா இந்த பல்ப் ஆஃப் ஆயிரும். கரெக்டாக? அந்த சுவிட்சு தான் இன்னொரு ஜீன். அதாவது இந்த எல்சிடி ஜீனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு ஜீன் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா கிட்டத்தட்ட 13,000 பேஸ் பேர்ஸ் முன்னாடி இருக்குது. பேஸ் பேர்ஸ்னால் இப்போ இந்த டிஎன்ஏ ரொம்ப லாங்கான சீக்வன்ஸாக இருக்கும்ல, ஏடிஜிசி அப்படி இப்படின்னு. அதில் இந்த ஜீன் இங்கே இருக்குன்னா அதுக்கு முன்னாடி 13,000 சீக்வன்ஸுக்கு முன்னாடி இருக்குது. அந்த ஸ்விட்சுக்கு பேர் MCM6. இதை சயின்டிஃபிக்காக என்ஹான்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெயின் ஜீனை அந்த மெயின் ஜீன் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அது என்ஹான்ஸ் பண்ணுது. கிட்டத்தட்ட ஸ்விட்ச் மாதிரி தான் அந்த ஜீன். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ அற்புதமான சயின்ஸ் கான்செப்ட்னு. இப்போ இந்த ஸ்விட்ச் ஜீன் இருக்கு இல்லையா, அந்த ஜீனில் கரெக்டாக 13,910வது இடத்துல சி அப்படின்ற ஒரு சீக்வன்ஸுக்கு பதிலாக டி அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு சீக்வன்ஸ் தான். நம்ம உடம்புல இருக்க ஒரு செல்லில் மட்டுமே 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்குது, டிஎன்ஏ பேஸ் பேர்ஸ். அதில் நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரே ஒரு லெட்டர் சிக்கு பதிலாக டி அப்படின்னு மாறினால என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்விட்சு தொடர்ந்து ஆன்லேயே இருக்கும். அதனால்
இந்த லாக்டேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் தொடர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து எவல்யூஷன். இந்த மியூட்டேஷன் வந்து மனுஷங்களுக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் ரேண்டமாக நம்ம வந்து இப்போ ஜீனை காப்பி எடுக்கும்போது, ஒரு செல்லை காப்பி எடுக்கும்போது அப்படியே எடுக்க முடியாது இல்லையா, அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். அப்படி ரேண்டமாக இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த குறிப்பிட்ட லெட்டர் ஒரு டி மாறினால, ஒரே ஒரு அந்த டிஎன்ஏ பேஸ் பேர் மாறினால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களால எவ்வளோ வயசானாலும் பாலை குடிச்சு ஜீரணம் பண்ண முடியுது. இது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக போயிடுது. குறிப்பாக யூரோப்பில் இருக்க மக்களுக்கும், அப்புறம் இந்த மிடில் ஈஸ்ட், அந்த சவுதி அரேபியா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மக்களுக்கும் இது வந்து ஒரு அட்வான்டேஜாக போயிடுது. ஏன்னா அவங்க இருந்த நிலப்பரப்பில் வருஷத்தில் 365 நாளும் செடி கொடியெல்லாம் வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வின்டர் இல்லை சம்மர் வந்துட்டா இந்த எந்த விலங்குகளும் கண்ணுக்கு படாது. அதாவது வேட்டையாடுறது கூட விலங்குகள் இருக்காது. இந்த ஒரு செடி, தக்காளி செடி கூட வராது. எதுவுமே பண்ண முடியாது. அந்த டைமில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த நிலப்பரப்பில் வாழ்ந்தவங்க கால்நடைகளை தான் நம்பி இருந்திருக்காங்க. அந்த கால்நடைகள்லேருந்து வர பால், அப்புறம் அதையே அடிச்சுக்கொள்னு சாப்பிட்ற இந்த மாட்டுக்கறி, பீஃப், இதெல்லாமே நம்பி தான் அவங்களுக்கு வந்து இந்த குளிர்காலமோ இல்லை எக்ஸ்ட்ரீம் வெயில் காலமோ போயிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ரேண்டமாக மியூட்டேஷன் நடந்து ஒரு சக்தி கிடைக்கிற மாதிரி கிடைக்கிது இல்லையா, அவங்க பாலை குடித்து உயிர் வாழ முடிஞ்சவங்க மட்டும்தான் உயிர் பழைச்சி வந்திருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படி இப்படின்னு. இதுதான் அது. அந்த சுச்சுவேஷனில் அவங்க சர்வைவ் ஆகிறதுக்கு அவங்க ஜீன் வந்து ஃபிட்டாக இருந்திருக்கு. இப்படி ஒரே ஒரு டிஎன்ஏ பேஸ் பேர் மாறினால தான் அவங்க உயிர் பழைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்கு வருவோம். நம்ம நார்த்துக்கும் சவுத்துக்கும் எதில் வித்தியாசம் இருக்கோ இல்லையோ, இதில் வந்து கண்டிப்பாக வித்தியாசம் ஜெனட்டிக்காக இருக்குது. ரிசர்ச் ஆர்டிக்கல் என்ன போட்டிருக்காங்கன்னா, வட இந்தியாவில் 66% பேருக்கு பாலை குடித்தா எந்த பிரச்சனையும் வர்றதில்ல, அவங்களால ஜீரணம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20-30% பேருக்கு மட்டும்தான் பால், தயிர் இந்த மாதிரி எதை குடித்தாலும் நம்ம உடம்புக்கு பிரச்சனை வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிச்சம் 70% பேருக்கு பால்லாம் குடித்தா வந்து பிரச்சனை தான். ஆனால் வட இந்தியாவில் அப்படி கிடையாது. பால் குடித்தா பிரச்சனை இல்லை, 30% பேருக்கு தான் வந்து பால் குடித்தா பிரச்சனை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சவுத் இந்தியாவில் வாழ்ந்த மக்கள் கால்நடைகளை நம்பி இல்லை. எவல்யூஷன் படி கடைசியாக ஒரு 1000-2000 வருஷத்துல வேணால் நம்ம நிறைய கால்நடைகள்லாம் வளர்த்துருக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கால்நடைகள் வந்து பெருசாக நம்ம வாழ்க்கையில் பங்கு பெறலை அப்படின்ற மாதிரி தான் இந்த இது தெரியுது. ஏன்னா அப்படி அந்த மாதிரி கால்நடைகளோட உணவை நம்பி தான் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னா, அந்த பால் நம்பி தான், பால் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை நம்பி தான் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ஜனத்தொகையில் இத்தனை பேருக்கு இந்த லாக்டோஸ் இன்டாலரண்ட், அதாவது பால் குடித்தா ஒத்துக்காமை, பாலுக்கு ஒவ்வாமை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருந்திருக்காது. நார்த்தில், வடக்கில் இருக்கவங்களுக்கு அந்த கால்நடைகளோட பால் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை நம்பி அவங்க இருந்தனால தான் அவங்களுக்கு வந்து அது அட்வான்டேஜாக போய் அந்த கேரக்டர் இருக்கவங்க மட்டும், அந்த ஜீன் மட்டும்தான் வந்து அந்த பாப்புலேஷன்லேயே ஃபுல்லாக நிரம்பி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பாட்டம் லைன் என்னென்னா, உங்களுக்கு வந்து நிஜமாலுமே பால் குடித்தா பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணிடலாம். ஈஸியாகவே டெஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு பால் குடிக்கும்போது இத்தனை நாளாக வந்து இதனால தான் பால் குடித்தாலாம் பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள், பால் குடித்ததுக்கப்புறம் உங்கள் உடம்புல ஏதாவது மாற்றம் ஏற்படுதா அப்படின்னு. உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா தாராளமாக விட்டுடலாம். ஏன்னா பால் குடித்தா தான் வந்து நமக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை நீங்கள் வெளியிலேருந்து உணவுலேருந்து கூட எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி பால் குடித்தா ஒத்துக்கலை, பட் எனக்கு பால் கண்டிப்பாக வேணும், நான் பாடி பில்டிங் பண்ணுறேன், எனக்கு நிறைய ப்ரோட்டீன் வேணும், மில்க் ப்ரோட்டீன்லாம் நான் சாப்பிட்ணும் அப்படின்னா லாக்டோஸ் ரெடியூஸ்ட் வே ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கிடைக்குது. அப்புறம் லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் அப்படின்லாம் கொடுக்குறாங்க, அதை வாங்கி குடிக்கலாம். இல்லை அப்படின்னா வெளியிலேருந்து இந்த வயிற்றுக்குள்ளே சுரக்கிற என்சைமை நம்ம லாக்டேஸை வந்து டேப்லெட்டாகவே சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டுட்டு அப்புறம் பால் குடித்தோம் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே சுரக்க வேண்டிய என்சைம் இந்த நம்ம டேப்லெட்டாக போகிறதுனால அது வந்து அது எல்லாத்தையும் உடச்சி சிம்பிள் சுகர்ஸாக மாற்றி நம்ம உடம்புக்கு ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விலங்குகள் மாதிரியே நமக்கும் வந்து ஒரு வயசுக்கு மேலே பாலை ஜீரணம் பண்ணுற சக்தி போயிடும். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ரேண்டமாக ஜீனில் மியூட்டேஷன் நடந்து அந்த டைமில் அந்த ஜீன் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சுச்சுவேஷன் இருந்தனாலேயோ என்னமோ மொத்தமாக அந்த ஜீன் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா பேர்கிட்டே வந்திருக்காங்க, அந்த ஜீன் இல்லாதவங்க அழிஞ்சு போயிருக்காங்க. ஆனால் இது வந்து உலகத்தில் எல்லா பகுதிகளுக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி யூரோப், மிடில் ஈஸ்ட் அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தவங்களுக்குலாம் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த சுச்சுவேஷன் வந்து அந்த ஜீன் அங்கே பெருகிருக்கு. சவுத் இந்தியா, தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஜீன் வந்து நமக்கு பெருசாக இல்லை. எனக்கு அதான் ஆச்சரியமாகவும் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், 66% பேருக்கு நம்ம ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது பால் குடித்தா ஜீரணமே ஆக முடியாத அளவுக்கு நம்ம ஜீன் வந்து இருக்குது. ஆனால் அது யாருக்குமே தெரியலங்கும் போது தான் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் லாக்டோஸ் இன்டாலரண்ட் தான். எனக்குலாம் பால் குடித்தா கொஞ்சம் நேரத்தில் இல்லை அடுத்த நாள் வந்து நல்லா வயிறு கடமுடான்னு சொல்லும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் இப்போல்லாம் நான் பால் குடிக்கிறதை விட்டுட்டேன்.
சின்ன வயசுலேருந்தே பால் பிடிக்காது, அது வேறு விஷயம். தொடர்ந்து மேபி நீங்கள் சின்ன வயசுலேருந்து குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெவலுக்காவது அந்த டாலரன்ஸ் இருக்கும். நான் சின்ன வயசில் வந்து பால் தயிர்லாம் பெருசாக சேர்த்துக்கல, எனக்கு அந்த ஜீனும் அந்த மாதிரி இருந்துச்சுக்கோ என்னமோ. ஸோ எனக்கு டோட்டலாக வந்து இப்போது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ஆகிட்டேன். என்னால் இப்போ சின்னதாக கொஞ்சமாக பால் குடித்தா கூட ஒத்துக்க மாட்டேங்குது. ஆல்ரெடி ஃபர்மெண்ட் ஆன தயிர், மோர் இதிலெல்லாம் லாக்டோபாசிலஸ் இருக்கும். ஸோ அந்த உணவுகளை ஜீரணம் பண்ணுறதுக்கு நமக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது. ஒன்று நம்ம உணவு வகைகளில் கம்மியான பால் சேர்த்துறது, இன்னொன்று தயிர், மோர் இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால நமக்கு இந்த என்சைம் கம்மியாக இருந்தாலும் அந்தளவுக்கு எஃபெக்ட் தெரில. எவல்யூஷனில் இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம லாக்டோஸ் இன்டாலரன்ஸை பார்த்துருக்கோம். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வரேன். தேங்க்யூ.